ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி. நீங்கள் கேட்க இருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் நெடுமதுரை கிராம மக்கள். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியாக பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இப்போ அவங்கள அறிமுகப்படுத்திக்க போகிறாங்க. வணக்கம். வணக்கம், என் பேர் உமா மகேஸ்வரி. என் கூட நாகுப்பிள்ளை, பஞ்சாவனம், சின்னசாமி, முத்துப்பேசி, நாச்சம்மாள் ஆகியோர் அனைவரும் வந்திருக்கோம். வணக்கம், நான் ஜோதி வந்திருக்கேன். என் கூட தமிழ்ச்செல்வி, செல்வி, தவமுத்து, ரேவதி, வீராயி, பாண்டியம்மாள் அனைவரும் வந்திருக்கிறோம். வணக்கம், என் பேர் பாண்டியம்மா, ஐயம்மா, பாண்டியம்மா, சீனியம்மா. வணக்கம், என் பேர் மருதாயி. என் கூட வந்திருக்கவங்க லட்சுமி, பொண்ணுத்தாயி, லீலாவதி. பாட்டி வணக்கம். வணக்கம் சார். பாட்டி, உங்களுக்கு 1, 2, 3 நம்பர் இருக்குல்ல, அது எது வரைக்கும் நீங்க சொல்வீங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. நல்லா சொன்னீங்க. இப்போ கடைசி 90ல இருந்து 100 வரைக்கும் சொல்லி முடிங்க. 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100. பாட்டி பார்த்தீங்களா எவ்வளோ அருமையா சொன்னாங்க அப்படின்னு. 100 வரைக்கும் எண்கள் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. 39, 41 இந்த 2 நம்பருக்கும் இடப்பட்ட நம்பர் என்னது? 40. கரெக்டா சொன்னாங்க. 41க்கும் 43க்கும் இடைப்பட்ட எண் என்னது? ஒரு நம்பரு. ஒரு நம்பர் தான். அந்த ஒரு நம்பர் என்ன அப்படின்றத சொல்லுங்க. 41க்கும் 43க்கும் முக்குமா? பாட்டி, 41க்கும் 43க்கும் இடைப்பட்ட எண் 41க்கு அடுத்து என்ன வரும்? 42. சரியா சொன்னாங்க. இப்ப இதே போல இப்ப அடுத்த நம்பர் சொன்னீங்க. இப்ப நான் கேக்குறதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை சொல்லுங்க. 24க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்னது? 64க்கு முன்னாடி 65. 64க்கு அடுத்து 65. நான் கேக்குறது என்னன்னா 64க்கு முன்னாடி 63. 63 தான் சரியா சொன்னீங்க. இப்ப இன்னொரு நம்பர் இதே போல சொல்றேன். 78க்கு முன்னால என்ன நம்பர் வரும்? 78 முன்னாடி 77. சரியா சொன்னீங்க. 18க்கு அடுத்து என்ன வரும்? 18க்கு அடுத்து 19. சரியா சொன்னீங்க. இப்போ உங்களை கேக்குறேன், 26க்கு அடுத்து என்ன வரும்? 26க்கு அடுத்து 27. சரியா சொன்னீங்க. பாட்டி, 33க்கு அடுத்து என்ன வரும்? 33க்கு அடுத்து 34. சரியா சொன்னீங்க. ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், தொலைபேசி வழி நேரடி கணித உரையாடல், கற்றலும் கற்பித்தலும், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். ஷியாமலவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். யாருக்காவது வாய்ப்பாடு தெரியுமா? 4வது வாய்ப்பாடுங்க சொல்லுங்க. 10 வரைக்கும் சொல்லலாம். 1 நாங்க 4, 2 நாங்க 8, 3 நாங்க 12, 4 நாங்க 16, 5 நாங்க 20, 6 நாங்க 24, 7 நாங்க 28, 8 நாங்க 32, 9 நாங்க 36, 10 நாங்க 40. சரியா சொன்னீங்க. 6வது வாய்ப்பாடு சொல்லுங்க.
ஓராறு 6, ஈராறு 12, மூவாறு 18, நாலாறு 24, ஐயாறு 30, ஆறாறு 36, ஏழாறு 42, எண்ணாறு 48, ஒன்பத்தாறு 54, பைத்தாறு 60. சரி, வேற என்ன வாய்ப்பாடு நீங்க சொல்வீங்க? 16 வாய்ப்பாடு வரைக்கும் நல்லா தெரியும். 16 2 32, 16 5 16 5 80. நல்லா சொன்னீங்க பாட்டி. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்க கையில வந்து நான் 5 ரூபா காசு கொடுக்குறேன். இந்த 5 ரூபா காசு நான் 5 காசு உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா அது எவ்வளவு ரூபாய்க்கு சமம்? 5 ரூபா காசு 5 காசு 25 ரூபா. பாட்டி பார்த்தீங்களா, கன் மாதிரி பதில் சொல்றாங்க. இப்போ இதே இது இன்னொரு கேள்வி கேட்குறேன். உங்ககிட்ட 12 1 ரூபா காசு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது எவ்வளோ ரூபா? 12 1 ரூபா 12 1 ரூபாண்டா 24. 1 ரூபா காசு தான் நான் கொடுத்துருக்கேன், 2 ரூபா காசு நான் கொடுக்கல. 12 1 ரூபானா எவ்வளோ? 12 ரூபா தான். சரியா சொன்னாங்க. இப்போ பாட்டி நீங்க சொல்றீங்க உங்ககிட்ட 2 ரூபா காசா 8 காசு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அது எவ்வளவு ரூபாய் ஆச்சு? 16 ரூபா. நல்லா சொன்னாங்க. உங்க பேர் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். சீனி அம்மா. சரி, இப்போ சுருக்கு பையில உங்ககிட்ட 10 ரூபா தாளா இருக்கு, ஒரு 7 தாள் இப்படி இருக்கு அப்படின்னா உங்க பையில இப்ப எவ்வளவு ரூபாய் இருக்குன்னு அர்த்தம்? 70 ரூபா. எப்படி சொன்னீங்க? கணக்கு பத்துன்னு சொன்னேன். மனக்கணக்குதான். நல்லா சொன்னாங்க. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் போது எங்களது வானொலி நிலையத்திற்கு நீங்கள் பதிவிற்காக வந்திருந்த போது ஏற்பட்ட சுவையான அனுபவங்களையும், நாங்கள் உங்களை தேடி வந்து பதிவினை மேற்கொண்ட போது ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சிகளை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் இவைகளை குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக கேட்டு அறிய விரைவில் உங்களை நாடி வரவுள்ளது சியாமளவாணி. ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். பாட்டி இப்போ உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். 50 ரூபா இருக்கு. இந்த 50 ரூபா ஒரு 7 தாள் உங்ககிட்ட நான் கொடுத்தேன்னா அது எவ்வளோ ரூபா ஆச்சு? 7 தாள் 50 ரூபா தாள் 350 ரூபா ஆச்சு. பாட்டி பார்த்தீங்களா, நீங்க வந்து பேங்க்குக்கு போறீங்க, பணம் போடுறதுக்காக போறீங்க. 100 ரூபா தாள் உங்க கையில இருக்கு, 9 தாள் இருக்கு அப்படின்னா எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா தாள் 9 தாளுண்டா 900 ரூபா. உங்ககிட்ட கேட்குறேன், உங்க சுருக்கு பையில 3 ரூபாய்க்கு வெத்தலை, 2 ரூபாய்க்கு சாதா பாக்கு, 5 ரூபாய்க்கு கொட்டா பாக்கு இருக்கு. எவ்வளோ ரூபா மதிப்புள்ள பொருள் நீங்க வச்சிருக்கீங்க? 10 ரூபா மதிப்புள்ள இது என் கையில் இருக்கு. பார்த்தீங்களா, 85 வயசுலையும் எப்படி பார்த்தீங்களா கணக்கு போடுறாங்க அப்படின்னு. இன்னொரு கணக்கு நான் உங்ககிட்ட கேட்குறேன். 1 மூலம் கதம்பம் 7 ரூபா சொல்றாங்க. அப்பனா 4 மூலம் கதம்பம் நீங்க வீட்டுக்கு வாங்குறீங்க, எவ்வளோ ஆச்சு? 28. பொதுவா ஒரு மாசத்துல அமாவாசையும் பௌர்ணமியும் வருது ஒரு மாசத்துக்கு. அது எத்தனை நாளைக்கு ஒருக்கா வருதுன்னு தெரியுமா? ஒரு அம்மாஜியும் ஒரு பௌர்ணமியும் 15 நாளைக்கு ஒருக்கா. சரி பாட்டி, இந்த தமிழ் மாசங்கள்ல இந்த ஐப்பசியும் கார்த்திகையும் எப்ப வருது? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, பெரட்டாதி, அப்பிய, கார்த்திகை, மார்கழி. ஒரு கோலம் போடுறாங்க. மொத்தம் வந்து 64 புள்ளிகள் இருக்கு. 2 பக்கமுமே சரிசமமா புள்ளிகள் வச்சிருக்காங்க அப்படின்னா எத்தனை வரிசை எத்தனை புள்ளியா இருக்கும்? 8 புள்ளி 8 வரிசை. சரியா பதில் சொன்னீங்களே. உங்க பேரை மட்டும் இருக்க ஞாபகப்படுத்தி. என் பேர் உமா மகேஸ்வரி. 1 கிலோ மாவுல 25 முறுக்கு பண்றாங்க. 6 கிலோ மாவுல எத்தனை முறுக்கு கிடைக்கும்? 50. இந்த கணக்குக்கு பதில எப்படி கண்டுபிடிச்சு? மனக்கணக்கா பெருக்கி பார்த்தோம் சார். ஒரு திருமணத்துக்கு சீர்வரிசை பலகாரமா அதிரசம் வந்து 250 அதிரசம் ஆர்டர் பண்றாங்க. ஒரு அதிரசம் 7 ரூபான்னு விலை சொல்றாங்க. அப்படின்னா 250 அதிரசத்துக்கு எவ்வளோ விலை ஆச்சு? 250 அதிரசத்துக்கு 7 ரூபா மணிக்கு 1250 ரூபாய் வருது. இதுல என்ன கணக்கு வருது? நீங்க என்ன கணக்கு போட்டு இந்த பதில கண்டுபிடிச்சீங்க? பெருக்க 250 7ஆல பெருக்கணும். ஒரு விருந்துக்கு பரிமாறுறதுக்காக 8 கிலோ ஜாங்கிரி 640 ரூபாய்க்கு வாங்குறாங்க. 1 கிலோ என்ன விலை ஆச்சு? 1 கிலோ ஜாகரி 80 ரூபாய். சரியா சொன்னீங்க.
இந்த கணக்குக்கு பதிலை எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்ல முடியுமா? எந்த மாதிரி கணக்கு போட்டீங்க? 540 8ஆல வகுத்தா 80 ரூபா கிடைக்கும். சரியான பதில் சொன்னாங்க. 4 கிலோக்கு என்னாச்சு விலை? 320 ரூபா ஆச்சு சார். இப்போ நான் அடுத்த கணக்கு சொல்றேன். ஒரு பிறந்த நாள் விசேஷம் வந்து வீட்டுல வைக்கிறாங்க. அதுக்கு வந்து 90 மைசூர் பாகு வந்து வாங்குறாங்க. ஆனா வந்தவங்க 30 பேர் தான். இவங்க என்ன பண்றாங்க, மைசூர் பாகை வேஸ்ட் பண்ணாம சரிசமமா எல்லாத்துக்கும் பங்கு வச்சிடணும் அப்படின்னு சொல்லி பங்கு வைக்கிறாங்க. அப்படின்னா ஒருத்தருக்கு எத்தனை மைசூர் பாகு கிடைச்சிருக்கும்? 3 மைசூர் பாக்கு. இந்த கணக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? 30 பேருக்கு 90 மைசூர் பாக்கு இருக்கு. 30 பேருக்கு வைக்கணும், சரிசமமா பகிரணும்னா 3 வச்சா 30 பேருக்கு 90 வைக்கணும். சரியா சொன்னீங்கம்மா, ரொம்ப நன்றி. ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். ஒரு ஆள்னால 5 நிமிஷத்துல ஒரு மீன் பிடிக்க முடியுது. அதாவது ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகுது. 1 மணி நேரத்துல அவர் எத்தனை மீன் பிடிச்சிருப்பார்? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். 5 நிமிஷத்துக்கு ஒரு மீன் பிடிச்சா 12 மீன் பிடிக்க 60 நிமிஷம் ஆகும். 1 மணி நேரம் ஆகும். சரியா சொன்னீங்கம்மா. ஒரு சாக்குல 100 கிலோ வெங்காயம் இருக்குது. அதை வந்து கடைக்காரர் வியாபாரத்துக்கு என்ன பண்றாருன்னா 5 கிலோவா பிரிச்சு விற்கிறாரு. 100 கிலோ வெங்காயம் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன சாக்குல 5 கிலோவா பிரிச்சு வைக்கிறாரு. அப்படின்னா அவர் எத்தனை மூட்டையா பிரிச்சு வச்சிருப்பாரு? 20 மூட்டையா பிடிச்சிருப்பாரு. வேற பதில்? 5 கிலோ 10 சாக்கு பிடிச்சு வச்சுப்பாரு சார். 10 மூடை என்பது தவறான பதில். நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? 5 மூடை சார். 5 மூடையும் தவறான பதில். அவங்க முதல்ல வந்து சொன்னாங்க இல்லையா, இப்ப சரியான பதில கண்டுபிடிச்சிட்டீங்களா? முதல்ல அவங்க சொன்ன பதில் என்ன பதில்? 20 தான் சார் சொன்னாங்க. 20 தான் சரியான பதில் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க சொன்ன 20 மூடை தாமா சரியான பதில். 5 கிலோவா அவர் சரிசமமா பிரிச்சு வச்சாருன்னா 20 மூடை பிரிச்சு வச்சிருப்பாரு. சரிங்களா? இப்ப அடுத்து, ஒரு ட்ரெயின்ல 12 பெட்டி இருக்கு. ஒவ்வொரு பெட்டிலையும் 50 பேர் பயணம் செய்யறாங்க. அப்படின்னா மொத்தமா அந்த ரயில்ல எத்தனை பயணிகள் இருந்திருப்பாங்க? பெட்டிக்கு 50 பேர் உட்காந்தா 12 பெட்டிக்கு பேருக்குன்னா 600 தான் சார். அடுத்தது, ஒரு 12 பர்ஸ் இருக்கு. அந்த 12 பர்ஸையும் சேர்த்து 360 சோவிகள் இருக்கு. ஆனா இவங்க கொடுத்திருக்கிற கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒவ்வொரு பர்ஸ்லயுமே சரிசம அளவுல சோவிகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பன்னா ஒவ்வொரு இதுலயும் எத்தனை சோவிகள் இருக்கும்? 12 பர்ஸ்ல 360 சோவி இருந்தா ஒரு பர்ஸுக்கு 36 சோவிகள் வைக்கணும். உங்க பதில் என்ன? 36 சார். வேற பதில்? 33. இந்த 2 பதிலுமே தவறான பதில். ஒவ்வொரு பர்சுக்கும் 30 சோவியல் இருக்கணும். சரியா பதில் சொன்னீங்க. இப்போ அடுத்தது, ஒரு போட்டியில கேள்வி கேக்குறாங்க. 625 பெருசா இல்ல 666 பெருசான்னு கேக்குறாங்க. ஒருத்தர் வந்து சொல்றாரு 625 தான் பெருசு அப்படின்னு சொல்றாரு. சரியா தப்பா? எது சரியான பதில்? 666 தான் பெருசு, 625 சிறுசு. 666 தான் சரியான பதில். சரியான சொல்லிக்கிறீங்க. சரியா தவறா அப்படின்னு கேட்டதுக்கு பதில வந்து சரியா சொல்லிக்கிறீங்க. ஒரு மரத்துல வந்து 6 கூடுகள் இருக்குது. ஒவ்வொரு கூடுலையும் 3 முட்டைகள் இருக்குது. மொத்த முட்டைகள் 15 அப்படின்னு சொல்றோம். அது சரியா தவறா? 6 3 18 சார். 18 முட்டை இருக்கணும் சார். 15 என்பது தவறான பதில். 18 தான் சரியான பதில். இந்த நிகழ்ச்சியை 90.4 ஷியாமளவாணி அலைவரிசையிலும் www.shyamalavani.in என்ற இணையதள முகவரியிலும் கேட்கலாம். ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இப்போ அடுத்த கேள்வி போலாம். 15 தொட்டிகள் இருக்குதுமா. ஒவ்வொரு தொட்டிலையும் 4 மீன்கள் இருக்குது. மொத்தமா சேர்த்து 60 மீன்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பதில் வந்து சரியா தவறா? எப்படி சரி அப்படின்னு விளக்கமா சொல்லணும். ஒரு தொட்டிக்கு 4 மீன் இருக்கு சார். 15 தொட்டிக்கும் 60 மீன் இருக்கு. 15 நாங்க 60 சார். பெருக்கி பார்த்ததுல 60 மீன் சரியா இருக்கு அப்படிங்கிறது. ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அந்த காம்பவுண்டுல 11 வீடுகள் இருக்குது. ஒவ்வொரு வீட்டிலையும் 3 பேர் இருக்கிறாங்க. அதாவது மொத்த ஆட்களுடைய எண்ணிக்கை எத்தனை? 33 பேர் தான் சார் இருப்பாங்க. கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்ததுக்கு ஒண்ணு போலாம். பெரிய மலை இருக்குது. 4 திசையிலுமே சம அளவுல 20 பாறைகள் இருக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மொத்தம் 90 பாறைகள் இருந்துச்சு. சரியா தப்பா? 90 தவறு சார். 80 பாறை தான் சார் இருக்கும் அதுல. சரியா சொன்னீங்க.
ராதா சீதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் வந்து கிளி வாங்க கடைக்கு போறாங்க. ராதா வந்து ஒரு ஜோடி கிளி வாங்குறாங்க, சீதாவும் ஒரு ஜோடி கிளி வாங்குறாங்க. அதே போல 2 பேரும் ஆளுக்கு ஒரு கூண்டு வாங்குறாங்க. ஒரு ஜோடி கிளியினுடைய விலை 150 ரூபாய், ஒரு கூண்டு வந்து 60 ரூபாய். மொத்தம் எவ்வளவு செலவு? ஜோடியின் கிளி விலை வந்து 150 ரூபாய், கூண்டோட விலை 60 ரூபாய். அப்போ வந்து 210 ரூபா வருது ஒரு இது. அப்போ 2 பேர் வாங்குறது 420 ரூபா வருது. சரியா சொன்னீங்க. இப்போ அடுத்த கேள்வி, ஒரு கோழி பண்ணையில 100 கோழிகள் வந்து இறங்குது. பண்ணக்காரு மொத்தமா 8000 ரூபாய் கொடுக்குறாரு. ஒரு கோழி எவ்வளவு ரூபாய் இருக்கும்? இப்போ ஒரு கோழியோட விலை 80 ரூபா சார். 10 கோழி வாங்கினா 800 ரூபா சார். அப்போ 100 கோழி வாங்கினா 8000 ரூபா. ஒரு கோழியோட விலை 80 ரூபா தான் சார். நீங்க இந்த மாதிரி எளிமையான முறையில இதுக்கு உண்டான பதில கண்டுபிடிச்சிருக்கீங்க, அப்படித்தானே? ஆமாம் சார். ஒரு கோழியோட விலையை பார்த்து தான் சார் 100 கோழிக்கு 8000 வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சேன். வேற யாரும் இந்த கணக்குக்கு பதில கண்டுபிடிச்சிருக்கீங்களா? எப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஒரு 8000 100ஆல் வகுத்தால் ஒரு கோழிக்கு 80 ரூபா கிடைக்கும். ஒரு மாட்டு கொட்டகையில 10 பசுமாடுகளும் 5 கண்ணுக்குட்டியும் வச்சிருக்காங்க. 10 பசுமாடு 5 கண்ணுக்குட்டி இருக்கு. ஒரு நாளைக்கு கடலை புண்ணாக்கு 5 கிலோ, எள்ளு புண்ணாக்கு 5 கிலோ, தவிடு புண்ணாக்கு 5 கிலோ தேவைப்படுது. மொத்தமா ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ அவங்க செலவு பண்றாங்க? 15 கிலோ சார். சரியான பதில். அடுத்ததுக்கு போலாம். புல்லு 5 கட்டு புல்லு தேவைப்படுது. ஒரு கட்டு 120 ரூபாய் சொல்றாங்க. ஒரு வாரத்துக்கு எவ்வளவு செலவாகும்? 840 ரூபா வரும் சார். 7 2 14 சார். 140 ரூபா சார். 7 நாளைக்கு 100 ரூபா மணிக்கு 700 ரூபா சார். அப்போ 840 ரூபா வரும் சார். சரியான பதில். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் போது எங்களது வானொலி நிலையத்திற்கு நீங்கள் பதிவிற்காக வந்திருந்த போது ஏற்பட்ட சுவையான அனுபவங்களையும், நாங்கள் உங்களை தேடி வந்து பதிவினை மேற்கொண்ட போது ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சிகளை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் இவைகளை குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக கேட்டு அறிய விரைவில் உங்களை நாடி வரவுள்ளது சியாமளவாணி. ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். ஒரு கூட்டுறவு பால் அங்காடி இருக்குது. அதுல 15 கிராமத்துல இருந்து பால் வருது. ஒவ்வொரு கிராமமும் 150 லிட்டர் பால் கொண்டாந்து தர்றாங்க. மொத்த லிட்டர் பால் எவ்வளவு ஆச்சு? 15 கிராமம் சார். ஒரு கிராமத்துக்கு 150 லிட்டர் சார். அப்போ 2250 லிட்டர் வரும் சார். பதில் சரியா சொன்னாங்க. ஒரு தோட்டத்துல பூசணி கொடி இருக்குது. எத்தனை கொடி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 25 கொடிகள் இருக்குது. ஒவ்வொரு கொடியிலையும் 7 காய் காய்க்குது. மொத்தம் எவ்வளவு காய் கிடைக்கும்? 175 காய் காய்க்கும் சார். அதே மாதிரி இப்போ புடலங்காய் ஒரு 22 கொடி இருக்குது. ஒவ்வொரு கொடியிலையும் 5 காய் கிடைக்குது. அப்படின்னா மொத்தம் அந்த தோட்டத்துல இருந்து எத்தனை புடலங்காய் கிடைக்கும்? ஒரு கொடிக்கு 5 காய் காய்க்குது சார். அப்போ 22 கொடிக்கு 110 காய் காய்க்கும் சார். சரியான பதில். ஒரு தோட்டத்துல 30 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தினம் கூலி 50 ரூபாய். ஒரு நாளைக்கு மொத்த சம்பள தொகை எவ்வளவு? 30 பேத்துக்கும் சேர்த்து. 30 பேத்துக்கு ஒரு நாளைக்கு 1500 ரூபா வரும் சார். ஒரு கிராமத்துல தினம் சாயந்தரம் 2 நாடக கச்சேரி நடக்குது. 2 நாடக கச்சேரி. ஒரு நாடகத்துல 5 கதாபாத்திரங்கள் வர்றாங்க. சரிங்களா? ஒரு நாடகம் நடத்தணும்னா 7500 ரூபாய் நமக்கு அவங்களுக்கு கிடைக்குது. 2 நாடகத்துக்கு எவ்வளவு ஆச்சு? அதே போல 2 நாடகத்தையும் சேர்த்து தலைக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு நாடகத்துக்கு 7500 ரூபாய், 2 நாடகத்துக்கு 15000 வரும் சார். அடுத்து தலைக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு தலைக்கு 1500 ரூபா சார். சரியான பதில் சொன்னீங்க. ஒரு பூ கண்காட்சி வைக்கிறாங்க. கணக்கு நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு பூ கண்காட்சி வைக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா 70 மஞ்சள் ரோஜா செடிகள் இருக்குது. ஆமா, 60 சிவப்பு நிற ரோஜா செடிகள், 75 வெள்ளை நிற ரோஜா செடிகள், 80 ஆரஞ்சு ரோஜா செடிகள், 35 பட்டன் செடிகள். மஞ்சளும் வெள்ளை ரோஜா செடியையும் சேர்த்து இப்போ அந்த பட்டன் செடியையும் சேர்க்கணும். சேர்த்தா எவ்வளவு வரும்? மஞ்சளும் வெள்ளையும் சேர்த்து 145 செடிகள் சார். அதுல பட்டனையும் சேர்த்தா 180 செடிகள் வரும் சார். நன்றிமா. அதே போல ஒரு ஊர்ல ஒரு நாய் கண்காட்சி நடக்குது. அந்த நாய் கண்காட்சியில பாத்தீங்கன்னா 10 வெளிநாட்டு வகை நாய்கள் கலந்துக்குது. 5 இந்த
இந்த ராஜபாளையம் வகையை சேர்ந்த நாய்கள் வந்து கலந்துக்கலாம். 15 இந்த கோம்ப நாய்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கோம்ப இன நாய்கள் அது. அப்புறம் ட்ரெயின் நாய்கள் வந்து ஒரு 10. மொத்தம் எத்தனை வகை இருக்குது? 4 வகையான நாயிலையும் 40 நாய்கள் இருக்கு. சரியான பதில் சொன்ன. ஒரு சினிமா தியேட்டர் இருக்குது. அந்த தியேட்டர்ல 50 ரூபாய் டிக்கெட்ல ஒரு 40 பேர் வந்து உட்கார்றாங்க. அதே போல 100 ரூபாய் டிக்கெட்ல ஒரு 60 பேர் வந்து உட்கார்றாங்க. மொத்தம் வருமானம் அந்த தியேட்டருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 50 ரூபா டிக்கெட்ல 40 பேருக்கு 2000 ரூபாய், 100 ரூபாய் டிக்கெட்ல 60 பேருக்கு 6000 ரூபாய், மொத்தம் 8000 ரூபாய். சரியான பதில். ஒரு சர்க்கஸ்ல ஒரு நாளைக்கு 4 காட்சிகள் நடத்துறாங்க. அதுல வந்து இந்த காலை நேர காட்சியில வந்து 50 பேர் கலந்துக்கிறாங்க. மதிய நேர காட்சியில வந்து 40 பேர் கலந்துக்கிறாங்க. மாலை நேர காட்சியில 60 பேர் கலந்துக்கிறாங்க. இரவு நேர காட்சியில 80 பேர் கலந்துக்கிறாங்க. எல்லா காட்சியிலையுமே டிக்கெட் வந்து 50 ரூபாய் தான். மொத்தம் வந்து எவ்வளோ ஆச்சு? காலையில மதியம் சேர்த்து எவ்வளவு, மாலை மற்றும் இரவு சேர்த்து எவ்வளவு? மொத்த 4 காட்சிகளுக்கும் கிடைச்ச வருமானம் 11,500. காலை நேர காட்சியிலும் மதிய காட்சியிலும் 4,500. மாலை நேர காட்சியும் இரவு நேர காட்சியும் 7,000 ரூபாய். சரியான பதில். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். ஒரு டப்பால 18 ஐஸ்கிரீம் இருக்கு. அத வந்து 6 பசங்களுக்கு சரிசமமா பிரிச்சு கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு ஐஸ்கிரீம் கிடைக்கும்? ஒரு டப்பாவில் 18 ஐஸ்கிரீம் இருக்கு. அதை 6 பேர்த்துக்கு சமமா பிரிச்சு கொடுக்கணும்னா ஒவ்வொருத்தருக்கும் 3 ஐஸ்கிரீம். சரியான பதில். இப்போ 10 கிலோ அரிசி ஒரு பையில வந்து இருக்குது. அத வந்து 5 பையில அந்த அரிசியை ஒரே மாதிரி அளந்து போடணும். ஒவ்வொரு பையிலையும் எத்தனை கிலோ இருக்கும்? 5 பைக்கு 2 கிலோ. சரியான பதில். ஒரு கம்மாயில 150 பேர் வேலை செய்யறாங்க. அவங்கள 10 குழுவா பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு குழுலையும் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு குழுவுக்கு 15 பேர். சரியான பதில். இப்போ அடுத்த கேள்வி. ஒரு கூடையில மொத்தம் 96 வாழைப்பழங்கள் இருக்குது. இது எத்தனை டஜனுக்கு சமம்? 8, 12, 96 சார். 12வது வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. சரியான பதில். அடுத்த கேள்வி. ஒரு லாரியில 220 கிலோ வெங்காயம் வந்து இருக்குது. அதை வந்து பிரிச்சு 5 குடோன்ல சரிசமமா வைக்கிறாங்க. ஒவ்வொரு குடோன்லயும் எத்தனை கிலோ இருக்கும்? 44 கிலோ சார். சரியான பதில். துவரம் பருப்பு 5 கிலோ 280 ரூபாய். 1 கிலோ என்ன ஆச்சு விலை? 1 கிலோ 56 ரூபாய் சார். சரியான பதில் சொல்லிட்டீங்க. ஒரு குதிரைக்கு 30 நாளைக்கு சேர்த்து 90 கட்டு புல்லு தேவைப்படுது. அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை கட்டு புல்லு அந்த குதிரை எடுத்துக்கும்? ஒரு நாளைக்கு 3 கட்டு புல்லு எடுத்துக்கிறோம் சார். ஒரு பால் பண்ணையில 30 நாளைக்கு ஆகக்கூடிய செலவு 23,000 ரூபாய். 15 நாளைக்கு எவ்வளவு செலவு? 30 நாளைக்கு 23,000 சார். அப்போ 15 நாளைக்கு 11,500 ரூபாய் சார். சரியான பதில். 1 கிலோ கடலை பருப்பு 65 ரூபானா 100 கிராம் எவ்வளவு ஆச்சு? 6 ரூபாய் 50 பைசா வரும் சார். சரியான பதில். ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். 50 எலுமிச்சம்பழம் 150 ரூபாய் சொல்றாங்க. ஒரு பழம் எவ்வளவு ஆச்சு அப்படின்னா? 50 பழம் வந்து 150 ரூபாண்டா, ஒரு பழத்துக்கு 3 ரூபா சார். சரியான பதில். நல்லெண்ணெய் 6 லிட்டர் கேனு 720 ரூபாய் சொல்றாங்க. 1 லிட்டர் என்ன ஆச்சு அப்படின்னா? 120 ரூபாய் சார். சரியான பதில். இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ 12 நோட்டு அது வந்து சேர்த்து 108 ரூபாய் சொல்றாங்க. ஒரு நோட்டுக்கு என்ன விலை? ஒரு நோட்டின் விலை 9 ரூபாய். சரியான பதில். ஒரு பவுன் தங்கம் வந்து 22,000 ரூபாய் சொல்றாங்க. பவுன் தங்கம் என்ன ஆச்சு? காப்பவன் தங்கம் 5,500. எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா கணக்குல கொடுத்திருந்தது 1 பவுன் தங்கம்.
காப்பவுன்னா அப்ப எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? ஒரு பவுன்னா 8 கிராம் சார், 4 கிராம்னா 11,000 சார், அப்போ 2 கிராம்னா 5,500 ரூபா சார், 1/4 பவுன்னா 2 கிராம் சார். சரியான பதில். டீ தூள் 1 கிலோ 250 ரூபாய் சொல்றாங்க. 500 கிராம் என்னாச்சு அப்பனா? 1 கிலோன்னா 1000 கிராம் சார், அப்போ அரை கிலோன்னா 500 கிராம் சார், 1 கிலோ 250 ரூபாண்டா அரை கிலோ 125 ரூபா சார். சரியான பதில். இப்போ அடுத்த ஒரே ஒரு கேள்வி. இந்த அரப்பு தூள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது 1 கிலோ வந்து 90 ரூபாய். அப்பனா 250 கிராம் என்னாச்சு? 1 கிலோ வந்து 90 ரூபா சார், அரை கிலோ வந்து 45 ரூபா சார், அப்போ 1/4 கிலோண்டா 22 ரூபா 50 பைசா சார். சரியான பதில். நாடக கணிதம் தினமும் நம் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறை கணக்குகளை நாடகம் மூலம் அறிந்து பயன்பெறும் கணிதம் கற்போம் எனும் சுவையான நிகழ்ச்சி. ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இப்ப நம்ம பேச போறது எல்லாமே வடிவங்கள் சம்பந்தமா. இந்த செங்கல் வந்து என்ன வடிவம்? செவ்வக வடிவம். சரியான பதில். இந்த ஓட்டு வீடு மேல ஓடு பதிக்கிறாங்கல்ல, அந்த ஓடு எந்த வடிவத்துல இருக்கும்? செவ்வக வடிவம் சார். சரியான பதில். சதுரம்னா என்ன? 4 பக்கமும் சமமா இருக்கிறது சதுர வடிவம். சரியான பதில். செவ்வகம்ன்றத நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? நீளம் கூட இருக்கும் சார், அகலம் கம்மியா இருக்கும், அதை வச்சுதான் செவ்வகம் சதுரம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். சரியா. இப்போ அடுத்து வட்டத்துக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? எடுத்துக்காட்டு. இப்ப தெரியுற சூரியன் வட்டம் அப்படின்னு சொல்லி. இரவில் தெரியும் நிலா கூட வட்டமாக. வேற? வளையல், சாப்பிடுற தட்டு, பொட்டு. சரியான பதில். வாகனங்கள் ஏதாவது வட்ட வடிவம் ஏதாவது பயன்படுத்துறாங்களா? வாகனத்தில் இருப்ப சக்கரங்கள் வட்ட வடிவங்களாக இருக்கு. சரி. அரை வட்டம்னு நம்ம எதை சொல்றோம்? வட்டத்தை பாதியா பிரிச்சா அது அரை வட்டம். சரி, அதுக்கு ஏதாவது உதாரணமா சொல்ல முடியுமா? வட்டமான ரொட்டியை பாதியா பிரிச்சா அரை வட்டம் ரொட்டி கிடைக்கும். இந்த நீளம் அகலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அளவுகள்லாம் நம்ம எடுக்கிறோம். அந்த நீளம் அகலம் எது எல்லாம் வருது? சாக்கெட்டு பிட்டு கிழிச்சா மீட்டர் கணக்கில் தான் பிரிக்கணும். அதே மாதிரி ஆம்பளையால் சட்டைக்கு பிரித்தாலும் மீட்டர் கணக்கில் தான் பிரிக்கணும். பேண்ட்டு கிழிச்சாலும் மீட்டர் கணக்கில் தான் கிழிக்கணும். நீளம் அகலக்கணக்கில் தான் வரும். நீள அகல கணக்குல தான் வருது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இதுல இன்னொரு அளவு கணக்கு இருக்கு. நீள அகல கணக்கு வந்தாலே உயரம் என்பது வரும். இப்ப வந்து எண்ணெயோ பாலோ வந்து எடுக்கிறோம். அதை வந்து எந்த மாதிரி அளவீடுகள்ல இது பண்ணுவீங்க? எண்ணெயை வந்து லிட்டர் மூலியமா தான் அளவு எடுக்கும். சரி, இந்த எண்ணெயும் பாலும் என்ன வடிவம் பெறும் சொல்ல முடியுமா? எண்ணெய்க்கும் பால் தண்ணிக்கெல்லாம் வடிவம் இல்ல சார். சரியான பதில். இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய இந்த பாட்டில், தண்ணி ஊத்துற ட்ரம், இதெல்லாம் என்ன வடிவங்கள் அப்படின்னு சொல்ல முடியும்? உருளை வடிவம். சரியான பதில். திடப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரிசி, பருப்பு, காய்கறி இதெல்லாம் வந்து எதை பயன்படுத்தி அளக்குறாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எலக்ட்ரானிக் தராசு. சரி. ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இப்போ எத்தனை 1/4 லிட்டர் சேர்ந்தா 1 லிட்டர்? 4 1/4 லிட்டர் சார். சரியான பதில் சொன்னீங்க. விறகு வாங்குறோம் வீட்டுல. ஒரு தூக்கு விறகுனா அது எவ்வளவு கிலோ? ஒரு தூக்கு விறகுனா 5 கிலோ. சரியான பதில். இந்த கரண்ட் எல்லாம் வந்து அளக்குறாங்க நம்ம வீட்டுல. அதை வந்து எதால அளக்குறாங்க? கரண்ட் அளக்குறது வந்து யூனிட் கணக்கு. சரிம்மா. நம்ம வந்து பயணம் செய்யறோம்ல, அதாவது இவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் பயணம் செய்யறோம். அதெல்லாம் வந்து எந்த அளவீடுகளால குறிப்பிடுறாங்க? கிலோமீட்டர் கணக்கு சார், மைல் கணக்கு சார். சரியான பதில். படி கணக்குல நீங்க என்னென்னலாம் அளந்து போடுறீங்க? அரிசி, பருப்பு, உளுந்து, கம்பு, சோளம், வரகு இதெல்லாம் அளந்து போடுங்க சார். சரியான பதில். ஜோடி கணக்குல என்னென்னலாம் நம்ம வாங்கலாம்? தோடு, கொலுசு, வளையல், ரிப்பன், பறவை, லவ் பேர்ட்ஸ். சரியான பதில். ஹோட்டலுக்கு போறீங்க, உங்களுக்கு பூரி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, எப்படி ஆர்டர் பண்ணுவீங்க? ஒரு செட் பூரி தாங்கன்னு சொல்லுவோம். உங்களுக்கு எத்தனை கொண்டு வந்து வைப்பாங்க ஒரு செட் அப்படின்னா? 2 வைப்பாங்க. ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது களப்பணி மக்களோடு கணிதம்.
இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் நெடுமதுரை கிராம மக்கள். ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம் இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி.